நேரத்தில் பிரியமானவர்களே, உங்களுடைய வீடுகளிலே உங்களுடைய குழந்தைகள் வாலிபர்கள் இப்படி குடித்துக் கொண்டிருப்பார்கள் என்றால், கணவர்கள் குடித்துக் கொண்டிருப்பார்கள் என்றால், தகப்பன்மார்கள் குடித்துக் கொண்டிருப்பார்கள் என்றால், இந்த சத்தம் உங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும். ஐயோ ஐயோ என்ற வார்த்தை உங்களுக்கு உரியதாக இருக்கக்கூடாது. ஐயோ யாருக்கு வேதனை என்ற வார்த்தை உங்களுக்கு உரியதாக இருக்கக்கூடாது. இன்று இதே பகுதியில் குடித்துக் கொண்டிருந்த தகப்பன், இதே பகுதியில் குடிகாரன் மனைவி என்ற ஸ்தானத்தில் வாழ்ந்த என் தாய்க்கு முன்பாக, என்னை அறிந்து கொண்டு இந்த மக்களுக்கு முன்பாக குடிக்காத மகனாக நான் இன்று உங்களுக்கு முன்பாக பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிற பாக்கியத்தை கொடுத்தது இந்த மகா பெரிய இயேசு கிறிஸ்து. அன்பு பிரியமானவர்களே, இந்த சத்தத்தை ஒருவேளை இந்த படத்தின் மூலமாக கேட்டிருப்பீர்கள், என் வார்த்தையின் மூலமாக கேட்டிருப்பீர்கள். இந்த ஐயோ என்ற வார்த்தை உங்களுக்கு உரியதாக இருக்க வேண்டாம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு வாலிப தம்பியே, நீ இதற்கு முன்பாக எந்த பாவத்திற்கு வேண்டுமானாலும் அடிமையாக இருக்கலாம். ஆனால் இந்த காரியத்திற்கு பின்பு உன் தகப்பனுக்கு நீ உண்மையாயிரு, உன்னை பெற்றெடுத்த தாய்க்கு நீ உண்மையாயிரு. நீ இந்த ஐயோ என்ற வார்த்தையின் குடும்பத்திற்கு உரியதாக மாற்றி விடாது. ஒருவேளை என் தாய் கஷ்டப்பட்டது போல என் கணவனார் குடித்து விட்டார் அப்படின்னு அதே கஷ்டத்தில் அவங்க இருந்துட்டு நானும் குடித்திருந்தேன் என்றால், அவர்கள் பிறந்தது வீண், வாழ்ந்தது வீண், அவர்கள் வருத்தப்பட்டது வீண். ஆனால் மாறாக இந்த இயேசு இதற்கு மீறாக என்னை குடிக்க விட மாட்டார். இனிமேலும் நான் குடிக்க போவதில்லை. இந்த இயேசுவை உங்களுக்கு நாங்கள் விட்டு கொடுத்து நாங்கள் இந்த ஆராதனையை முடிக்க போகின்றோம். இந்த இயேசு உயிர்த்தெழுந்த நாளில் உங்கள் குடும்பத்தில் உன் கணவனார் குடிப்பழக்கத்தில் இருந்து மாற, உன் வாலிப பிள்ளைகள் உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்பி இன்று எந்த போதை பழக்கத்திற்கும் அடிமையாகாதபடிக்கு மாறும்படியாக இந்த வார்த்தையை உங்களுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். மாறாக கடைசியாக ஒரே வார்த்தை, என் தகப்பனார் ஒரு குடிகாரர். இந்த பகுதியிலே எல்லாருக்கும் அறிந்த ஒரு இப்பொழுதும் குடிகாரர் தான். ஆனால் அந்த குடிகாரனுக்கு பிறந்த மகன் இதுவரை 272 பள்ளிகளுக்கு நான் இந்த குடிப்பழக்கத்தை குடிக்க கூடாது என்று என்னை அரசாங்கமே அனுப்பியுள்ளது. என்னை 272 பள்ளிகளுக்கு 8 வருடமாக இந்த ஊழியத்தை செய்வதற்கு தேவன் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். தெரு தெருவாக, வீதி வீதியாக, கிராமம் கிராமமாக, ஊர் ஊராக ஒரு வாலிபன் குடிக்க கூடாது, ஒரு வாலிபன் அழிந்து போக கூடாது என்று இந்த சோமசுந்தர் நகர் பகுதியில நீங்கள் பார்த்த அந்த குடிகாரனின் மகன்தான் அநேக மக்களுக்கு சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இயேசு உயிரோடு வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கு நாங்களே சாட்சி. இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நான் ஒரு பெரிய சாட்சி. இப்பொழுது உங்கள் மத்தியில் இருக்கிற நான் இந்த இயேசுவை உயிரோடு உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன். என்னை போன்ற ஒரு வேளை தகப்பன்மார்கள் குடித்திருக்கலாம், என் தகப்பனை போல அவருடைய பிள்ளைகளும் குடித்திருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தைக்கு பிறகு அந்த பிள்ளைகள் இருதயத்தில் நான் குடிக்க போவதில்லை என்ற ஒரு வார்த்தை அவன் வார்த்தையில் எழும்பட்டும். ஒருவேளை சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் வாழ்ந்து கொண்டு என் குடும்பத்திற்கு இன்னைக்கு அநேகருக்கு உணவு கொடுக்கும்படி தேவனின் கரத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை வீடு இல்லாமல் ஒழுகும் வீட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த எனக்கு இன்னைக்கு ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு என் தாயும் தகப்பனும் என்னை குறித்து கவலைப்படவில்லை. இயேசு என்னை குறித்து கவலைப்பட்டதினால் இன்று என் தகப்பனும் தாயும் சந்தோஷமாய் வாழ்கிறார்கள். இந்த இயேசுவை உங்களுக்கு விட்டு கொடுத்து நாங்கள் இந்த வார்த்தையை உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஐயோ என்ற வார்த்தை இன்று சோமசுந்தர பகுதிக்கு அது போகக்கூடாது. ஐயோ என்ற வார்த்தை இந்த பட்டணத்திற்கு உரியதாக மாறக்கூடாது. நாம் அப்படியே ஜப நிலையில் இருக்க போகின்றோம். இப்பொழுது உங்களுக்காக நான் சின்ன ஜபம் செய்ய போகிறேன். அன்புள்ள இயேசு சாமியே, நாங்கள் ஆண்டவரை இந்த பகுதிக்காக ஜெபிச்சிருக்கோம்பா, இந்த வீடியோவை கொடுத்திருக்கோம்பா. எங்க அப்பா குடிச்சது போல இன்னைக்கு எத்தனையோ அப்பாக்கள் குடித்து கொண்டிருக்கிறார்கள்ப்பா. இன்னைக்கு எங்க அப்பா குடித்தது போல எத்தனையோ பிள்ளைகள் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம்பா. இனி ஒருத்தரும் குடிக்க கூடாதுப்பா, ஒருத்தரும் போதை பழக்கத்திற்கு அடிமையாக கூடாதுப்பா. ஊர் ஊரா என்ன தெரிய வச்சீங்களேப்பா, அநேக கிராமங்களுக்கு இன்னைக்கு கொண்டு சென்றீங்களேப்பா. இன்னைக்கு சொந்த ஊர்ல எங்க அப்பா குடித்து அவமானப்படுத்தி இதே பட்டணத்தில் இயேசு என்னை நிற்க வைத்திருக்கிறார் சகோதரி. இயேசு என்னை நிற்க வைத்திருக்கிறார் சகோதரி. இதை வைத்து நீங்கள் நம்புங்கள். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்த உயிரோடு இருக்கிற தேவன் உன் பிள்ளையை காப்பாற்றுவார், உன் கணவனை காப்பாற்றுவார், உன் குடும்பத்தை காப்பாற்றுவார். இந்த ஐயோ இந்த சொல்லிற்கு உன் குடும்பம் ஆளாகாதபடிக்கு இயேசு உன் குடும்பத்தை காப்பாற்றுவாராக. இயேசு நாமத்தினால் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.